குட் மார்னிங். சுக்கவனம்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த வேல்யூட் ப்ராடக்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சாட் ப்ராடக்ட் இது நலங்கு மாவு. அது வந்து இந்த ஃப்ரெஷ் பேட்ச் பண்ணுறோம். இப்போ இதுக்காக நான் வந்து பச்சை பயிறு அது எடுத்துட்டுருக்கேன். அதோடு வந்து பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, கார்போக அரிசி, கஸ்தூரி மஞ்சள், கசகசா, அதிமதுரம், ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ், ஆவாரம்பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் வந்து ஏற்கனவே காய வச்சு வீட்டில் வச்சுருக்கேன். அது தவிர இந்த ஆரஞ்சு பீல்ஸ் அண்ட் லெமன் பீல்ஸ் வந்து எப்பப்போ நம்ம வந்து ஜூஸ் யூஸ் பண்ணுறோமோ, ஸ்குவாஷ் யூஸ் பண்ணுறோமோ, அது எல்லாத்தையும் வந்து நான் எப்போவுமே வந்து நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன். அதே மாதிரி செம்பருத்தி சில டைமில் ரொம்ப நிறைய பூக்கும். அந்த டைமில் என்றைக்கு நான் கரெக்டான ஒரு டெம்பரமெண்ட்டில் இருக்கணும் அன்றைக்கி அதெல்லாம் எடுத்து அதையும் காய வச்சு வாஷ் பண்ணி காய வச்சுருவேன். ஆனாலும் இன்றைக்கி இன்னும் கூட எடுத்திருக்கேன். சம்மர்ன்றதுனால நிறைய பூ பூக்கும். அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்திருக்கேன். செம்பருத்தி எடுத்திருக்கேன். அதனோட போலனும் காம்பும் எடுத்து வச்சுட்டேன். அதோடு வந்து துளசி இலை எடுத்திருக்கேன். கருந்துளசி, இது வேப்பலை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக லெமன் கிராஸும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதில் போட்டு காய வச்சு அரைக்கச்சா போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது நம்ம லெமன் கிராஸ் பேட்ச்சு. ஸோ ஏற்கனவே நான் வந்து டீ கட்ஸ்க்காக ஹார்வெஸ்ட் பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி காய வச்சு அதோடு மிக்ஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹெர்ப்ஸ் வந்து நான் வந்து இங்கே ஃபார்ம்லேயே வந்து க்ரோ பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து பச்சை பயிரும் நானே விளைவிச்சிட்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் நம்ம ஃபார்ம்லேருந்தே கிடச்சிரும். இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டும், அதாவது வந்து கஸ்தூரி மஞ்சளோ இல்லாட்டா வந்து பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, கார்போக அரிசி அதெல்லாம் மட்டும் நான் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிப்பேன். ஸோ இன்றைக்கி இது எல்லாத்தையும் நல்லா காய வைக்கணும். பட் இது வந்து காயறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும் எப்படியும். அந்த இதெல்லாம் காஞ்சிரும். பச்சை பயிரெலாம் நான் ஏற்கனவே காய வச்சு வைக்கிறது தான். ஏன்னா வந்து அது ஆனிவல் அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பங்குனி தான் பட்டம் இந்த வாட்டியும் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டு காய வச்சு எடுத்து வைப்போம். திருப்பி ஒரு 4-5 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் ஒருக்கா எல்லாத்தையும் எடுத்து வெளியில் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ஏர்டைட்டில் போட்டு வச்சுருவேன். அதனால் அது வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. பூச்சிலாம் வரவே வராது எனக்கு. ஸோ இந்த ஹர்ப்ஸில் எல்லாமும் காஞ்சிருக்கு தான். ஒன்லி இந்த வேப்பலை இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகும். மேபி இன்றைக்கி மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா கூட இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாளைக்கு காஞ்சிருத்துன்னா இந்த வீக்கெண்ட் வந்து இந்த அரைச்சிடலாம். நான் அரைச்சிட்டு அந்த பவுடர் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போடுறேன். தேங்க்யூ.